முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன. மெயினாக எல்லோரும் பார்க்குறது வந்து டெய்லி 27 யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு யோகங்களுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது. எதை யூஸ் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. இந்த பொது பலன் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதில் தான் ஒளிஞ்சிட்ருக்கு என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இருக்கிறதுலே இந்தியாவிலேயே ரொம்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப புண்ணிய பண்ணிய பூமி. நிறைய ரிஷிகள் எல்லாம் தவம் பண்ண இடம். ஒவ்வொரு கோயிலில் போகும்போது ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது. அந்தந்த கோயிலில் மூலம் அவங்களை நிவர்த்தி ஆகிடுது. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் சுவாமி கணாநாந்தா கணபதிம் ஹவாமகே கவிங்கவீனாபமஸ்ரவஸ்ரமம் ஜேஷ்டராஜ்யம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத் ஆனசன்னோதி வீசியதசாதனம் ஸ்ரீ மகாகணபதே நம. ஸ்ரீ ருத்ரா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிடங்களை பற்றிய பதிவுகளை இப்போ பண்ண போகிறோம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன. மெயினாக எல்லோரும் பார்க்குறது வந்து டெய்லி இன்றைக்கி நாள் என்ன, நட்சத்திரம் என்ன எல்லாருமே பார்க்குறோம். இது பஞ்ச அங்கங்கள்ங்கிறது பஞ்சன்னா 5 அங்கங்கள் என்ன இருக்குன்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் வந்து திதி முக்கியமானது. திதியை பிடித்தால் விதை வெல்லாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நாள் எல்லாருக்கும் தெரியும். நட்சத்திரம் பார்த்துருவோம், திதி தெரியும். ஆனால் திதியை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக வந்து இறந்தவர்களுக்கு தான் திதியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் திதியில் அவ்வளோ ரகசியங்கள் உள்ள ஒழிஞ்சிருக்கு. திதி, யோகம், கரணம். ஸோ எங்களுடைய குருநாதர் அவர் கற்றுக் கொடுத்தார் வந்து திருப்பூர் தனிகாச்சலம் சார் தான் இந்த திதி யோக கரணத்தை எடுத்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் வெளியில் பரப்பி கொண்டு போகணுங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்டோட முக்கியமான பாயிண்ட்டு. இந்த யோகம்னு இருக்குது. யோகம்னா என்ன, மரண யோகம், சித்த யோகம் இந்த மாதிரி எடுத்துடுறாங்க. அது இல்லை, 27 யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு யோகங்களுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது. எதை யூஸ் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. யோகங்கள் ஆரம்பிக்கிறது வந்து விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வேதீபாதம், வரியான், பரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைதுருதி. இது வந்து பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கடைசியில் முடிகிறது வந்து புனர்பூசத்தில் முடியும். யோகங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அந்த வந்து மோசமான யோகங்கள் வந்து ஒரு 3 பிரிச்சிருக்காங்க. மத்தியம, நல்ல உத்தம நாமயோகம், மத்தியம நாமயோகம், கடைநிலை நாமயோகம்னு இருக்குது. அதில் கடைநிலை நாமயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் வேதி பாதம், வைதுருதி. மொத்தம் வந்து 96 விதமான சார்த்தங்கள் பண்ணுவாங்க, தர்ப்பணங்கள் பண்ணுறது. மொத்தம் வந்து சன்னவதி சார்த்தம்னு பேர். 96 இந்த 2 யோகங்கள் வருது, வைதுருதியும் வேதி பாதமும். வேதி பாதங்கள் கோயிலில் வந்து மகாவேதி பாதம்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தில் பண்ணுறது, பெருமாளுக்கு பண்ணக்கூடியது. அதில் வந்து பஞ்சமகா புருஷ பாதக தோஷம்னு பேர். அதில் இருக்கிறவங்க தான் அதில் வந்து பிறந்து வருவாங்க வரத்துக்கு. அது மாதிரி பஞ்சமி திதி, அது மாதிரி வேதி பாதம். வைதுருதிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும் இருக்கிறதுக்கு. ஸோ நிவர்த்தி பண்ணும்போது அவங்களுக்கு சரியாயிடும். எந்த கரணங்கள் இருக்குது, கரணம் காரிய சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. கரணங்களை வச்சு காரியங்களை சித்தி பண்ணுறது. 11 கரணங்கள் இருக்குது. 7 கரணங்கள் சரகரணமாகும், 4 கரணங்கள் சிறகரணங்களாகும். அது வந்து அமாவாசை டயத்தில் 4 வரும். அதுதான் மோசமான கரணங்கள், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால தான் இந்த அமாவாசைக்கு பின்னாடி எதுவுமே உபயோகப்படுத்த மாட்டாங்க வீணாக இருக்கிறதுக்கு. அது மாதிரி கரணங்களும் பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை, பத்ரை, இது 7. அப்புறம் சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிமிசுகுணம்னு பேர். சகுனி கரணம்ங்கிறது வந்து காரணித்து. ஏன்னா நம்ம வந்து இதில் பார்த்தோன்னா மகாபாரதத்தில் சகுனி எப்படி விளையாடினார்னு நமக்கு தெரியும். அந்த சகுனியோடது அந்த மாதிரியான தன்மைகளாக இருக்கும். இல்லாதங்கடி என்ன பண்ணணுமோ அப்படி சாமர்த்தியமாக வச்சு பண்ணிவிடுவாங்க சகுனியில் இருக்கிறது. அதனால் அந்த 4 கரணங்கள் வந்து அமாவாசையில் வர்றதுனால சுபம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே அஷ்டமி நல்ல நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அஷ்டமிங்கிறது மிடில் பாயிண்ட்டாக வருது. இந்த அஷ்டமியிலேருந்து அடுத்த அஷ்டமியில் வரும்போது தேய்பிரையோ வளர்ப்பிறையோ அது வந்து மிட் பாயிண்ட்டு. அது நல்லதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதை அவாய்ட் பண்ணாமல், என்ன மற்ற தமிழ்நாட்டில் தான் பண்ணுறமே தவிர மற்ற இடங்களில் வந்து யார் கேட்டாலும் நம்ம நட்சத்திரம் சொல்கிற மாதிரி திதி, லக்னம் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தான் அது தெரியறதில்ல. அது டெவலப் ஆகி எல்லாருமே அதை வந்து உபயோகப்படுத்தணுங்கிறது எங்களோட ஞாபகம். அதுமாதிரி யோகங்கள், கரணங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்ச அங்கங்கிறது 5 அங்கம் இருக்குங்கிறத சப்போஸ் யாரும் சொல்லலைனா கூட இன்றைக்கி அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி இந்த யோகம் வந்திருக்கே, கரணம் வந்திருக்கேங்கிறத எல்லோரும் சொல்கிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அப்போ வந்து யோகம் சொல்ல அவங்க யோகம் 10 சாய்க்கு சமமானது யோகம். அந்த யோகங்களை சொல்ல மக்களுக்கு யோகம் கிடைக்கும். கரணங்கள் சொல்லும்போது காரிய சித்தி, எந்த கரணத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கௌளவ கரணம் அப்படிங்கும்போது பூமி சம்மந்தப்பட்டது. கௌளவங்கிறது பன்றி, அது என்ன பண்ணும், கீழே பூமியில் போகும். அந்த இடத்துல போர் போடும்போது நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது. சப்போஸ் கௌளவ காரணங்கள் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் அந்த யோகங்களை பிடிச்சா யோகம் கிடைக்கும், கரணங்களை பிடிச்சா காரிய சித்தி ஆகும். இது வெளியில் வந்து
எல்லாருமே என்ன பண்ணணும், ஒன்று ஐஸ்வர்யம் கிடைக்கும். டெய்லி நம்ம வந்து சொல்லிட்டு வரும்போது விருத்தியாகும். யோகங்களை சொல்லும்போது யோகங்கள் வரும். யோகம்னு ஒரு பாட்டு இருந்தால் அவயோகின்னு இருக்குது. ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் வந்து கிளியர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகும். இப்போ திதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த திதியோடதும் நெகட்டிவ் பார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணும்போது பாசிட்டிவ் கிடைக்கும். எப்போவுமே சொல்லும்போதே பாசிட்டிவாக நம்ம பேசணும். ஒரு நெகட்டிவ் இருந்ததுனா கூட அதை பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஆரோக்கியமாக இருன்னு சொல்லணும். இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லாமல் சொல்லணும். எப்போவுமே கொண்டு போகுது மக்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொண்டு போகணும். கொண்டு போது வைப்ரேஷன் இருக்கும்போது எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போவுமே குடிமானவர்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நல்ல எண்ணங்கள் வரணும். எப்போவுமே வரும்போது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். எப்போவுமே யூஸ்வலாக போகும்போது என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும் என்போம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கணும். ஏன்னா ஜோதிடர்கள் நிறைய கொண்டு போகணும். நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த சைக்காலஜிக்கலாக கொண்டு வந்து ஒரு நெகட்டிவில் இருக்காங்கன்னா பாசிட்டிவாக கொண்டு வந்து அவங்களை எப்படி நல்லது பண்ணணும் எல்லாருக்குமே. அதுதான் எங்களோட பெரிய எய்மே. திதிகள் 30 திதிகள் இருக்குது மொத்தம். 15 வளர்பிறைக்கும், 15 தேய்பிறைக்கு வரும். பௌர்ணமிலேருந்து தேய்பிறை, அமாவாசையிலேருந்து வளர்பிறை ஆகும் வரத்துக்கு திதிகள் 30 திதிகள். அப்புறம் யோகங்கள்னு தான் அந்த எதையும் சொல்லிட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியாதனால அது ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. விஷ்கம்பம், பிரீதி, ஐஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், ஒரு 9. ஸோ எப்படி 9 நட்சத்திரங்கள் வருது அஸ்வினிலேருந்து ரேவதி வரையில், அந்த மாதிரி 9 இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், வர்ஷணம், வஜ்ரம், சித்தி, வீதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், ராமியம், மாகேந்திரம், வைதிருதி அப்படின்னு 27 யோகங்கள் இருக்குது. அது மாதிரி கரணங்களில் வந்தால் பவம், பாலவம், கௌளவம், தைதுலை, கரசை, வனிசை, பத்திரை அப்படின்னு ஒரு 7. அதுக்கப்புறம் சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிறிஸ்துகுடம்னு 11 கரணங்கள் இருக்குது. அது எப்போ ஆடுறது அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறோன்னா, திதிகள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம திதிகளாக எடுக்கிறோம். அதை வச்சு கணக்கு பண்ணும்போது தான் இந்த யோகங்கள் எங்கே உருவாருது, திதிகள் எங்கே உருவாருது, நட்சத்திரங்கள் எங்கே உருவாருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எங்கே உருவாதுன்னா முதல்ல நட்சத்திரங்கள் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும். யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் ஆரம்பிக்கும். திதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியில் ஆரம்பிக்கும். கரணங்கள் அப்படிங்கும்போது பவகரணம் சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று எங்கெங்கே ஆரம்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். ஏன்னா நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாதனால இதை கிரியேட் பண்ணி நிறையா பேருக்கு கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். பொதுவாக இந்த பொது பலன் சொல்கிறது எல்லாருக்குமே சரியாக ஒர்க் அவுட் ஆகிறதில்லை. ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, நீ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாதகத்தை பார்க்காம இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இருக்குமா இருக்காதானு தெரியாது. உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம கிட்ட சொல்ல முடியாது. அதனால் பாசிட்டிவாக ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதில் தான் ஒளிஞ்சிட்ருக்கு என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஜாதகங்களில். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே என்ன இருக்கோ வானிலையில் அதுதான் கீழே வருது. நமக்கு வரக்கூடியது அந்த கட்டங்களாக பாவிச்சிருக்கு. அது எப்படின்னா நம்ம கட்டமாக எடுத்துக்கிறோம், ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி ரவுண்டாக இருக்குது, சுற்றி வருது. சூரியன் சுற்றலை, பூமி சுற்றி வரதுனால சூரியன் சுற்றுறதுனால இரவு பகல் அப்படின்னு நம்ம எடுக்கிறது. இப்போ எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆத்மகாரகன் சூரியன், சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா மாதுர்காரகன் அப்படின்னா அம்மாக்காரகன். மனசு சம்மந்தப்பட்டதெல்லாம் சந்திரன் சம்மந்தப்பட்டது தான். அப்போ தான் பௌர்ணமி இந்த இதெல்லாம் வரும்போது மனநிலைகள் கெட்டு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது சரியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் அலைகளும் மேலே கீழே வருது இல்லையா, அது மாதிரி சந்திரன். இது பார்த்தோன்னா சகோதரக்காரனுக்கு செவ்வாய் சொல்கிறது, அது பூமிக்காரகன் சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்குது. புதனுங்கும் போது வித்யாகாரகன், மாதுர்காரகன் பேர். இது குரு பெரும் மனங்களுக்கு உடையவர். குரு புத்திரகாரகன் சொல்கிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன் சொல்கிறது. கலத்திரம் திருமணம் சம்மந்தப்பட்டது. சனிங்கும்போது 3 ரோல் இருக்குது சனி பகவானுக்கு. கர்மகாரகன் என்னென்ன கர்மா பண்ணுறோமோ அதுக்கு அந்த மாதிரி நல்லது பண்ணால் நல்லது கொடுப்பார், தீயது பண்ணால் தீயது கொடுப்பார். அதனால தான் அவர் துலா ராசியில் அதான் திராசு இருக்கும், திராசு சின்னம். நீதிபதிகளுக்கு பார்த்தா திராசு கொடுத்துருப்பாங்க. அதனால் நியாயமாக இருக்கக்கூடியது. நியாயமாக இருந்ததுன்னா அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ரொம்ப நேர்மையானவர் சனி பகவான். அதனால் ராகுங்கிறது அப்பா சைடு, கேதுங்கிறது அம்மா சைட்லேருந்து வரக்கூடியது, வருஷங்களை குறிக்கக்கூடியது. இதை வச்சு நம்ம யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத ஜாதகங்களில் எடுத்து நம்ம சொல்லும்போது அவர்களுக்கான நிவர்த்திகள் இருக்குது. இந்த நிவர்த்திகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த கோவிலில் தான் ஒழிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ரொம்ப புண்ணிய பூமி. நம்ம இருக்கிறதுலே இந்தியாவிலேயே ரொம்ப தமிழ்நாடு ரொம்ப புண்ணியமணிய பூமி. நிறைய ரிஷிகள் எல்லாம் தவம் பண்ண இடம். அந்த இடத்துல நவபாஷானங்கள்லாம் வச்சு ஒவ்வொரு கோயிலில் போகும்போது ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது. அந்தந்த கோயிலில் மூலம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுது. காரியம் நடக்காத காரியமாக நடந்து போயிடுது. அப்போ என்ன பண்ணோம், பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம எப்படி டாக்டர் சொல்கிறோமோ டென்டிஸ்ட்டை போங்க, இங்கே போங்க, ஹார்ட்டை போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க.
அதுதான் முக்கியமாக தவிர எளிமையாக சொல்லிவிட்டு எல்லாருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கணும். எல்லாருமே சொல்லும்போது வாழ்த்தணும். எல்லாருமே பணம் வரது போகிறது அது வேறு விஷயம். அது வந்து செகண்டரி வந்து எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். வாழ்த்தி சொல்லும்போது அவங்கள விஷ் பண்ணணும். யூஸ்வலாகவே சொல்லும்போது தேங்க்ஸ். இப்போ ஃபாரினர்லாம் பார்க்கும்போது எதற்காலுமே தேங்க்ஸ் 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 அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி, மாதா பிதாக்கள் நன்றி, யார் கொடுத்தாங்களோ குருமார்களுக்கு நன்றி, அது மாதிரி நன்றி சொல்லி 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 பழக நமக்கு எல்லாமே சரியாக வரும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒத்துமை வரும். நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லது பண்ணணும். இப்போ யாரான ஒருத்தர் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ என்ன பண்ணலாம், நல்லது பண்ண முடியும் நம்மளால். இன்றைக்கி ஒரு காரியம் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு பண்ணணும். நம்மளால் இன்றைக்கி இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டோம் அப்புறம் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். சரி இன்றைக்கி ஒருத்தர் போயிட்டு இருந்தார், கிராஸ் பண்ணி விடுறோம், அல்லது வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, நம்மளால் பணத்தால் முடியாது சரீரத்தால் முடிஞ்சது நம்ம பண்ணலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுமாதிரி பாசிட்டிவ் திங்கிங் வரணும். அதுமாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒருத்தருக்கு முடியலையா, நம்மளால் பணம் காசால் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணணும். இன்றைக்கி நான் ஜென்ரலாக இருக்கிறதுனால எல்லாமே சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக அப்புறம் வந்து ஒவ்வொரு இதை பற்றி நம்ம எடுத்து இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத